அவர் வித்தியாசமாக பண்ணுவார்னு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இது வந்து மாற்றம் என்பது உலகத்தை தவிர்க்க முடியாத விஷயம். இது உங்களுக்கு 1954லேருந்து 9 வருஷம் காமராஜர் நாட்டை ஆண்டார். 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 9 வருஷம் நாட்டை ஆண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு ₹140 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 5 6 புத்தகம் இதுதான் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைகணக்கு அடியில் ஒரு ₹140 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5 6 புத்தகம், செருப்பு இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் தோற்கடிச்சிங்களே, அது ஏன் தோற்கடிக்கணும்? உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும் நீங்கள் புரியும் உனக்கு. அப்போ வந்து பக்தவச்சனமாக இருந்து சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பரவி விட்டுன்னு சொன்னார். திமுக பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பரவி விட்டுன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. திமுக 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. பொறுத்தது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டு போடணும். பூரா 90% வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுது? பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அவங்கன்னா யார்? என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டிருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போகிறவன். நான் 5 வருஷம் அது சேர்த்து போக போகிறேன். அந்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சரியான தலைவன் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுறது நீங்கள் யார்? அது நல்லது பண்ணுவான்னு நம்புவோம்.